ஹலோ நண்பா, இன்னைக்கு வந்து நம்ம பிஆர் ரேங்க் தான் போக போகிறோம். ஏற்கனவே பிளாட்டினம் 5ல் இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இருங்க, ஸ்டார்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். இந்த ரம்ஜானியும் லேப்டாப்லேயே மொத்தமாக மாற்றிட்டாங்க. எங்கே பாருங்க, மாத்தாட் வந்துடுவோம். ஹலோ காய்ஸ், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். அப்புறம் மறக்காமல் 6 மணிக்கு வந்து பார்த்துருங்க வீடியோ போடுறத. ஏன்னா ரோஹித் இப்போ மேட்ச் போடணும்னு சொல்லிட்டுருக்காரு. அவரு டைமண்ட் 3 போயிட்டாரு காய்ஸ். பிஆர் ரேங்கர்ல ஹீரோயிக் புஷிங்கம்மா காய்ஸ். நம்மளும் ஹீரோயிக் புஷிங் தான் காய்ஸ். அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க காய்ஸ். அவங்க இது சேனல் பேர் ரோஹித், அவங்க ஐடி பேர் ரோஹித் ஹோப்பி காய்ஸ். என்ன மாதிரியே மாதி சோப்பி. அவர் ரோஹித் ஹோப்பி, நம்ம மாதி சோப்பி காய்ஸ். என்ன இன்னைக்கு ரொம்ப பள்ளி போயிது போனோம் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ். அப்புறம் நம்மளுக்கு க்ளோவலுக்கு ஒரு ஸ்கின் கிடச்சிருக்கு காய்ஸ். இன்னைக்கு காலையில் தான் ஃப்ரீயாக கிடச்சிச்சு பாருங்க காய்ஸ். இதோ இந்த ஸ்கின் தான் கைஸ் கிடச்சிருக்கு. ஐயோ, அங்கே வர யாரோ இருங்க கைஸ். எல்லாம் கைஸ் ஓசிக்கில் போல கைஸ் யாரோ இது பண்ணியிருக்காங்க கைஸ். ஐயோ, டேமேஜ் வேறு கொஞ்சம் தான் இருக்குங்க கைஸ். போட்டாங்க கைஸ். கைஸ் இன்னைக்கு நம்ம ஸ்குவாடை போக மறந்துட்டோம் கைஸ். கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் விளையாடுறது எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த வீடியோக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்க கைஸ். ஐயோ கைஸ், அங்கே வர எனிமி போயிட்டுருக்காங்க கைஸ். ஓடிட்டே இருக்கான். கன்னு கையில் வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் நம்ம அடிக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். சரி கைஸ், நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் கைஸ். கைஸ் அங்கே தான் கைஸ் இருக்காங்க. கைஸ் என்னமோ இன்னைக்கு புதுசாக மாறி இருக்கு கைஸ். ஊக்காங் கேரக்டரோட பவர். எப்படியோ 2 கில் எடுத்துட்டோம் கைஸ். அழுத்து பிடிச்சி வந்தோடனே எல்லாம் சாகுறாங்க பாருங்க கைஸ். எல்லாரும் டேமேஜ் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க போலங்க கைஸ். ரீலோட் பண்ணிக்கலாம் கைஸ். இதுக்கு பதிலாக இந்த கன் எடுத்துக்கலாம் கைஸ். பேர் என்னன்னு தெரியலங்க கைஸ். இங்கெல்லாம் சண்டை போடுறாங்க போலங்க கைஸ். மார்க் காமிக்குது. ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ். எனிமி ரொம்ப ஓரம் பண்ணிருக்காங்க காய்ஸ். அதான் காய்ஸ் ஒரே போட்டுட்டோம் காய்ஸ். ஐயோ, ஹெச்பி வேறு கொஞ்சம் தான் காய்ஸ் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் ஹெச்பி ஏற்றிக்கலாம் காய்ஸ். காய்ஸ் இதே க்ளோவல் தான் காய்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. எம்பி பாட்டு எடுத்துக்கலாம் காய்ஸ். இருங்க காய்ஸ், லாங் ரேஞ்ச் எங்கேயாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ். லாங் ரேஞ்ச் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த கில் எடுக்கிறது எதுக்கும் பார்த்துலான்ட்டு வந்து பார்த்தோம் காய்ஸ். இதோ இந்த கன்னை எடுத்துக்கிட்டாங்க காய்ஸ். காய்ஸ் அங்கே தான் அடிக்கிறாங்க காய்ஸ். எங்கே அடிக்கிறாங்கன்னு தெரியலைங்க காய்ஸ். தெரிஞ்சது அழுத்தி பிடிச்சி போட்டிருக்கலாம் காய்ஸ். சரி, நம்ம பாட்டுக்கு போவோம் காய்ஸ். அவன் எங்கே போனால் நம்மளுக்கு என்னன்ட்டு காய்ஸ். அங்கே தான் இருக்காங்க போலங்க காய்ஸ். சண்டை போடுற சிம்பிள் காமிக்குது. வாங்க கைஸ் மேலே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இங்கே பாருங்க guys, இங்கே தான் guys சொன்ன மாதிரியே இருக்காங்க. பாருங்க guys, எப்படி அழுத்தி பிடிச்சிட்டோம் guys. இங்கே பாருங்க guys, மொத்தம் 6 பேரை டேக் டவுன் பண்ணிட்டோம் guys. புல்லட் ட்ரீட் பண்ணிட்டோம் guys. அதோட இந்த பேக் நம்மளுக்கு வேணாம் guys. சரி, இன்னும் எங்கே அடிமிட்டுக்கு தேடலாம் guys. வாங்க guys போகலாம். எத்தனை பேர் செத்து கிடக்காங்க பாருங்க guys. அதனால் லூட்டும் நிறையா கிடச்சிச்சுங்க guys. மெடிக்கிட்ட பாருங்க guys, 5 இருக்கு. டீமோட அந்த ரிவ்யூ பண்ணி விட்டுருக்கலாம் guys. பாருங்க guys, மேலே கீழேன்னு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஒரு காயின் இருக்குங்க guys, இப்போ எடுத்துக்கலாம் guys. சரி வேணா விடுங்க guys, ஏதோ சண்டை போட்ட சிம்பிள் வேறு காமிக்குது guys. இதோ நான் சொன்ன மாதிரி ரோஹித் தொப்பி வந்துட்டார் guys. இப்போ அவர் பேச போகிறார் guys. ஹலோ guys, எல்லாரும் வணக்கம். என்னோட சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க சொல்கிற சேனல் நேம் ரோஹித்துன்னு தான் சிம்பிளாக போட்டிருக்கேன். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்ட்டு பிளானு. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். மேலே எனிமீஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் guys. பாருங்க guys, சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. ஏய் என்னடா யார்கிட்ட பாரு guys, என்ன ஆட்டம் போட்டிருக்காங்கன்ட்டு. அதான் guys, ஒரே போட்டிருக்கான் guys. ரூம் மேட்ச் போகணுன்னா சொல்லுங்கள் guys. ஆமாங்க guys, கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுக்கலாம். ஆமாங்க guys, அதுவும் லைவாக உங்கள் முன்னாடி போடலான்னு 50 சப்ஸ்கிரைப் போனால் லைவாக போடலான்னு இருக்கோம் guys. இப்போ டெய்லி லைவ் போடணும், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ லைவ் போட்டுடலாம். நம்ம வீடியோ நிறைய வியூ போயிட்டா இது ஃபேஸ் ரிவ்யூ பண்ணலாம் guys. போயிட்டுருக்கோம் guys. எந்த எனிமையும் இங்கே இல்லைங்க guys. எல்லா எனிமையும் போட்டு தள்ளிட்டோம் போலங்க guys. இங்கே பாருங்க guys, ட்ரைனிங் சென்டர் மாதிரி போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. guys, இந்த ஸ்கின்னு தாங்க guys நம்ம லாபியில் விட்டு நின்றுருந்தோம். காயின் எடுத்துக்கலாம் guys. ஆமாம் guys, guys மறக்காமல் என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் guys, ரோஹித் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க guys. அவரும் நல்லா விளையாடுவாருங்க guys. அவர் டைமண்ட் 3 பிளேயருங்க guys. அவர் ஹீரோயிக் புஷிங் guys. நானும் ஹீரோயிக் புஷிங் தான் guys. அவர் ஏற்கனவே 3 தடவை ஹீரோயிக் போயிருக்காருங்க guys. ஒரு டைம் அப்புறம் மாஸ்டரே போயிருக்காருங்க guys. இப்போ அவர் 9வது guys. நான் 4வது guys. நானும் ஒரு ஆளுன்ட்டு வந்து நம்புறாரு guys. நம்ம நம்புறவங்களை கைவிடக்கூடாதுங்க guys. அதான் இவர் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க guys மறக்காம. இந்த கார்டு வேறு நம்மக்கிட்ட இல்லைங்க guys. guys, இவர் போகும்போது ஒரு மேட்ச் போகும்போது ஹேக்கர் இவர் கனெக்ட் ஆகிருக்காருங்க guys. மேலேருந்து அப்படியே கீழே டெலிபோர்ட் ஆகிருக்காரு, நானே பார்த்தேன். அதுதான் guys, எப்படியும் அந்த ஹேக்கர் கிட்டேருந்து தப்பிச்சிட்டாருங்க guys. நீங்களும் விளையாடும் போது எங்கேயாச்சும் ஹேக்கரை பார்த்தீங்க, ஹேக்கர் வந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டுங்க guys. எஸ்ன்ட்டு. அப்புறம் ரோஹித் தொப்பியும் என்னையும் பிடிக்கும்னா ஹார்ட் எமோஜ் போட்டு விடுங்க guys. ஃபைனல் ஃபைட் வந்துடுச்சுங்க guys. இந்த மேட்ச் அப்படியே போய் அடிச்சிடலாம் guys. ரோஹித் தொப்பி வேறு எமோட் போடுன்னு சொல்லிட்டுருக்கோம் guys. guys இங்கே பாருங்க guys. எங்கே நடிக்கிறாங்கன்னு தெரியலங்க guys. guys அங்கே பாருங்க guys, ஓடிட்டுருக்காங்க. guys அவங்களுக்கு தெரியும், நிற்க போயிடலாம். அப்படி வந்தாருன்னா அழுத்து பிடிச்சி அடிச்சிடலாம் guys. மொத்தம் 8 கில் அடிச்சுங்க guys. ரோஹித் தொப்பி சொன்னதுனால தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு guys. இல்லைன்னா நம்ம இப்போவே டேக் டவுன் ஆகிருப்போம் guys. அப்புறம் ஏறி 1 வாரம் தான் guys ஆகிருக்கு. எல்லா பண்டிலுமே ஓசியில் தான் guys கிடச்சிருக்கு. அப்புறம் ஸ்பின் பண்ணும் போது இந்த ஸ்கின்னெல்லாம் கிடச்சிச்சுங்க guys. அடுத்த வருஷன் கோல்ட் ராயல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் வருஷன் கோல்ட் ராயலில் மெர்மைட் பண்டிலோடு இருந்துச்சு. அடுத்த வருஷன் கோல்ட் ராயல் எப்படி இருக்க போகுதோ தெரியலங்க guys.
அடுத்த டைம் எப்படின்னு தெரியல guys. சரி எங்கேயாச்சும் எனிமி இருந்தால் போட்டுடலாம் guys. அப்புறம் இன்னொரு இது வந்துடும், ஃபைனல் ஃபைட்டு வந்துடும். அப்புறம் ஃபைட் நடக்க போலீங்க guys. ஆமாம் guys, யாரோ கார் எடுத்து வராங்க. அந்த போட்டு தள்ளிடலாம் guys. ஒருத்தர் செத்துட்டான் போலீங்க guys அந்த ஃபைட் பண்ணும்போது. சர்வை பண்ண தெரியாதுங்க guys. இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் guys. ஆனால் ரோஹித் தொப்பி நல்லா ஆடுவாருங்க guys. இந்த பண்டில் அவர் தான் guys நம்மளுக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டாரு. டெய்லியும் ஒரு பெட் ஃபுட் எனக்கு கிஃப்ட் அனுப்பி விடுவாருங்க guys. அதனால இவங்களுக்கு நல்லா ஃபாலோ பண்ணுங்க guys. ஜோன் வேறு நம்ம guys எங்கேருந்து அடிச்சாங்க தெரிலங்க guys. சரி அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம் guys. இருங்க guys எப்படி ஆடுறேன்.